Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். மண்டே மார்க்கெட்டில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நம்ம லெவல்ஸ் நம்ம சொன்ன மாதிரியே ரியாக்ட் ஆயிருக்கு. வியாழக்கிழமையே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் வீடியோவில், இந்த ஜோன் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனு. எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது நம்ம செல் ஆன் ரைஸ், மார்க்கெட் ஒருவேளை டவுன் சைடில் போச்சுன்னா ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஒவ்வொரு லெவல் பிரீச் ஆகி லாஸ்ட் டெட் எண்ட் சப்போர்ட் 22,791 நம்ம கொடுத்துருந்தோம். அந்த இடத்துல தான் ப்ரைஸ் இன்னொரு டைமும் பவுன்ஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம், பர்டிகுலராக இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 49,500 இருக்கும்போதே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், 48,781 to 48,722 க்ரூசியஸ் லெவல். இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா 200 to 300 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஃபால் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ல வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக எங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் லேர்னிங் குரூப்பில் ஒரு ட்ரேடு கொடுத்துருந்தோம். மார்னிங் வந்து ஆக்சுவலாக நான் வந்து புட் ஆப்ஷன் சைடில் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ்லேயே எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்னும் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,000 கால் ஆப்ஷன். நம்ம ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். ஏன் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம அந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன ரிஸ்க் என்ன ரிவார்டுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரேண்டமாக ப்ரைஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரேண்டமாக இப்படி இருக்குன்னா நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு இது தெரியாது. அந்த ப்ரீமியத்துக்கு எது ரெசிஸ்டன்ஸ், அந்த ப்ரீமியத்துக்கு எது சப்போர்ட், அது இல்லாமல் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஸ்பாட்டோட கன்ஃபர்மேஷன், இந்த கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 49,000 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட்டு, இந்த எல்லோ கலர் பாக்ஸ் சப்போர்ட்டு. எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு அட்டன் பண்ணியிருந்தா கூட ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்துருக்கு. ஏன்னா கண்டினியூஸ் ஃபாலுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு கொடுக்கணும். அதுதான் இந்த பையிங் ஜோனோட ரீட்ரேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் அந்த அப்போ ஐடென்டிஃபை பண்ணாமல் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு எகைன் சப்போர்ட்டை பிரேக் ஆச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு, எகைன் லோயரில் போடுது, திருப்பி ஒரு ரீடெஸ்ட் ஆகுது எகைன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் 2 o'clock அப்போ பையிங்கும் இல்லை செல்லிங்கும் இல்லை, இந்த இடத்துல கன்சால்டேட்டில் இருந்துச்சு. அந்த டைமில் நிஃப்டி வந்து 22,800 இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன டெட் எண்ட் பாயிண்ட்ல இருந்துச்சு. அப்போவே ஐடென்டிஃபை ஆச்சு, ஓகே இந்த மாதிரி இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது, பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு சின்ன சான்சஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம். நம்ம டார்கெட் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருந்தோம், 700 வரைக்கும் தான் டார்கெட் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் ஹோல்டு பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணியிருக்கலாம். அதனால பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்னன்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கு, எப்படி என்ட்ரி ஆகுது அப்படின்ட்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கிளியராக ரியாக்ட் ஆகுது. எப்படி ரீட்ரேஸ் பண்ணுமோ பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகுது. வெயிட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இடத்துல கரெக்டாக என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக 70 to 100 பாயிண்ட்ஸ் பெர் டேக்கு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸ்டாக்ஸோட இதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரைடே அன்னைக்கு எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எகைன் 4,295 கோடி செல்லிங் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் அதுக்கு ஈக்குவலாக 4,364 கோடி பை பண்ணியிருக்காங்க. என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 2,931 ஸ்டாக்ல 454 ஸ்டாக்கு தான் அட்வான்ஸில் இருக்குது, 2,400 ஸ்டாக் டிக்ளைனில் இருக்குது. நான் ஆல்ரெடி 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், 400-500 ஸ்டாக் 50 வீக் டூ லோ போட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே 500 to 600 ஸ்டாக் 50 வீக் லோ போட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா இண்டெக்ஸ்லையும் எல்லா செக்டார்லையும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்
மேபி சென்செக்ஸில் சரியான வால்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மண்டே என்னங்கிறது பார்த்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில் வீடியோ போடுறோம். கண்டிப்பாக சென்செக்ஸ் லாஸ்ட் வீக் என்ன பண்ணுச்சோ அதை விட பெரிய வால்டிலிட்டி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மண்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே கால் சைட்லலாம் ரேட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. 23,300 200 அண்டரில் ரேட்டிங் வர ஆரம்பிச்சு. ஒன்ஸ் அந்த 23,000 பிரேக் பண்ணி எக்ஸாக்டாக நம்ம கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம் டெலிகிராம் சேனலில் மார்னிங் 10:15 இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன், ஸ்டாப் லாஸ் சென்டிங் ஜோன் 2300 to 23,000 அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 2300 to 23,000 SL hunting zone. Wait for the breakout or breakdown. Check the premium last 1 hour. SL hunting only happen. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டமை அதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா கேட்ச் பண்ணியிருக்கலாம். நம்ம அதையும் மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:46 பேங்க் நிஃப்டி வந்து 49,000 இருக்குது. ஃபால் ஆகி வந்து கன்சால்டேட் ஆகினா போத் சைடு பாசிபிள் சைக்காலஜி அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல கால் சைட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஹெவியாக ரைட்டிங் ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் டவுன் சைடு புட் சைடில் ஓரளவுக்கு ரைட்டிங் ஆட் பண்ணாங்க. எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 22,800 வரும்போது ரைட்டிங் ஆட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது லாஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க லாஸ்ட் 3 ஹவர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கேன். கால் சைடில் ரைட்டிங் வந்துட்டே இருந்துச்சு. எகைன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வரும்போது சில பேர் அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. புட் சைட்லேயே ரைட்டிங் இருந்துச்சு. மார்க்கெட் கீழே வரும்போது அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா கால் சைடில் 23,000 ஃபாலோட் பை எவ்ரி 100 ஸ்ட்ரைக்கில் கால் ரேட் இருக்கு. 23,300 ஹெவி கால் ரேட் இருக்கு. புட் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த 22,800 சப்போர்ட் இருக்கனால ஓரளவுக்கு புட் ரேட் இருக்கு. அதை ஃபாலோட் பை புட் ரேட் ஒரே இடத்துல தான் இருக்கு 22,500. நான் இன்னைக்கு தம்ப்லைனில் கூட போட்டிருப்பேன் 22,535 போட்டிருப்பேன். அதுக்கு என்ன ரீசன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். இதுதான் லாஸ்ட் சப்போர்ட் 22,780 தான் லாஸ்ட் சப்போர்ட். இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்குன்னா 22,536 தான் இருக்கு. 22,536 தான் இருக்கு. மேபி பிரேக் ஆச்சுன்னா போறது கூட சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இதே ரேஞ்சில் கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபாலிங் விட்ஜில் அழகா ரெசிஸ்டன்ஸ்ல செல் ஆன் ரைஸ்ல அழகா ரிஜெக்ட் ஆகி லோயர்ல போட்டுட்டு இருக்கு. ஃபாலிங் விட்ஜோட லைன் போட்டிங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் வருது 21,700 வரைக்கும். ஏன்னா இப்படி வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஒரு செல்லிங் எகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் ஒரு செல்லிங் எகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் வரதுக்கான வாய்ப்புகள் இப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா திருப்பி பிரேக் ஆன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு 23,562 23,620 இந்த இது வந்து இது ரெண்டு லெவலும் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நெக்ஸ்ட் வீக்குக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த ஒரே சப்போர்ட் தான் 22,780. அது பிரேக் ஆச்சுன்னா 22,535 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த வீக்குக்கு. ஃப்ரைடே க்ளோசிங் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எகைன் சப்போர்ட்லேருந்து சின்ன ஒரு பவுன்ஸ் வந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. வீக்லி க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில் அந்த லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக் இருக்க கேண்டிலோட என்டையர் கேண்டில் வைப்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல்ஸ். இப்போ நிஃப்டியில் மண்டே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டேவும் கேப் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்ட்ராடேவோட ரெசிஸ்டன்ஸ் 22,320 ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு, அப்புறம் சப்போர்ட் ஆக்ட் ஆச்சு. எகைன் அங்கே தான் செல்லிங் இனிஷியேட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே தான் பேனிக் செல்லிங் இனிஷியேட் பண்ணாங்க. திருப்பி அந்த லெவல் வரும்போது செல்லிங் இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ திருப்பி இந்த லெவல் வரும்போது நம்ம வெயிட் பண்ணணும். இந்த லெவல் வரும்போது வெயிட் பண்ணணும். ஏன்னா இது திருப்பி செல்லிங் இனிஷியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால 23,232 இன்ட்ராடேவோட ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டுங்கிறது 22,800 தான் சப்போர்ட். இப்போ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகட்டும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா
இங்கே சம்டைம்ஸ் எகைன் ஒரு டைம் லோவை பிரேக் பண்ணுறோம்னால அவன் புரிஞ்சுவாங்க, லோவை பிரேக் பண்ணுற மாதிரி போகும். அந்த டைமில் நம்ம பார்க்கணும் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கா, மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கா, மார்க்கெட் உண்மையுமே நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா சம்டைம்ஸ் இன்னொரு டைம் கீழே போகிற மாதிரி எல்லாத்தையும் புட் ஆப்ஷனை பை பண்ண வச்சுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் சைட் பக்கம் வந்துடுவாங்க. இது சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பிரேக் ஆகட்டும், 20 to 700 போட்டும் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ண வரும்போது அது எப்படி ரீடெஸ்ட் பண்ணுது இங்கே பாருங்க. இங்கேருந்து நம்ம நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு, ஒரு ரீடெஸ்ட் வருது, அப்பயே தெரிஞ்சிச்சு மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ப்ரீமியம் பேஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்பாட் மூவ் ஆகியும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஒரு லெவல் மூவ் ஆகல அப்படின்னா அங்கே பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா தான் அழகா ஒரு மொமெண்டம் டவுன் சைடில் போகும்போது ஒரு நல்ல 50 to 40 பாயிண்ட்ஸ் நிஃப்டியிலே எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆக போகுது 20 to 800, தேர்ட் டைம் பிரேக் ஆக போகுதுன்னு எடுத்தீங்கன்னா அது விழுந்தோடனே அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால பிரேக் ஆக விடுங்க, 20 to 700 போனாலும் பரவாயில்ல, பிரேக் ஆக விட்டு ரீட்ரேஸ் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 23,050 இந்த லெவல் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன். அன்னைக்கு எப்படி 23,100 to 23,000 சொன்னமோ இங்கே 23,050 to இங்கே கன்சால்டேஷன் ஜோன். இங்கே தான் செல் இனிஷியேட் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க, ஜூம் பண்ணுறேன். இங்கே தான் செல் இனிஷியேட் ஆயிருக்கு. ப்ரைஸ் இருந்து செல் ஹெவி செல்லிங் புஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த செல்லிங்கில் பாதி லெவல் கூட வரல. கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் பாட்டமில் ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம். இங்கே ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணி எகெயின் பேட்டர்ன் ஏதாச்சும் இங்கே பாருங்க, இந்த மாதிரி டபுள் டாப் பேட்டர்ன் அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுதுன்னா கால் ஆப்ஷன் சைட் ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செல் இனிஷியேட் பண்ண ஜோனில் ப்ரைஸஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்ஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆல்ரெடி ரைட்டிங்கில் இருக்காங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம இங்கே பிரேக் அவுட் கிடைக்கும் போது எடுத்தீங்க அப்படின்னா 23,120, 23,200 வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம். ஃபர்ஸ்ட் டார்கெட் இதை இன்ட்ராடேயோட ஐ வைங்க, ஃப்ரைடேவோட இன்ட்ராடே ஆகிவிங்க. செகண்ட் டார்கெட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து வெளியே வந்துட வேண்டியதான். அதே மாதிரி இந்த சப்போர்ட் ப்ரீவியஸாக நம்ம பல டைம் சொல்லிட்டோம், இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இன்பிட்வீனில் மார்க்கெட்டில் எங்கே வேணால் சப்போர்ட் எடுக்கலாம். 720 எடுக்கலாம், 680 எடுக்கலாம், 640. அது வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ரேண்டமாக. அப்போ மார்க்கெட் அவர்ஸில் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிஃபோரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். இங்கேருந்து இப்படி வந்து இங்கே வரும், இங்கேருந்து அப்படின்னு. ஆனால் இது வந்து க்ரூசியஸ் லெவல். இந்த லெவல் கீழே அங்கே லெவல்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. மார்க்கெட்டாக இங்கே ஐடென்டிஃபை பண்ணாங்க பாருங்க. சப்போர்ட் 3 டைம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் வருது, திருப்பி சப்போர்ட் வருதுன்னா திருப்பி வரும்போது சப்போர்ட் எடுக்குமானா கிடையாது. ஏன்னா சப்போர்ட்டே ஒரு 3. எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம் ப்ரைஸ் போனதுக்கப்புறம், அப்புறம் திருப்பி வந்துட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிருக்குன்னு சொல்கிறோம், தேர்ட் டச், அப்புறம் 4th 5th பிரேக் ஆயிரும்ல. அந்த மாதிரி 4th attempt 5th attempt பிரேக் ஆகிற மாதிரி சப்போர்ட்டுமே அதே மாதிரி தான். ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட், 4th 5th ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஃபால் ஆயிரும். அதனால சப்போர்ட்டுங்கிறதுமே ஒரு 3 times இருக்கா தான் சப்போர்ட். 4th time 5th time சப்போர்ட் எடுக்கணும், பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். அப்சைடில் எந்த லெவல்ஸும் சேஞ்சஸ் கிடையாது. உங்களுக்கு பர்டிகுலராக என்னோட வியாழக்கிழமையோட வீடியோ எடுத்து போய் பாருங்க. பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் 49,491 மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே பாருங்க, நம்ம T3 T5 யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த லெவலில் டச் ஆகி ரிஜெக்ஷன் வருது, திருப்பி வரும்போது ரிஜெக்ஷன் வருது. நம்மளோட லைவ்ல ட்ரேடிங் குரூப்பில் நான் அப்பயே மென்ஷன் பண்ணி சொன்னேன் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கணும். ஏன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன். டபுள் டாப் கிரியேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த 48,921 ரிஜெக்ஷன் லெவல் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே அழகாக ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். நான் ஒரு 20-30 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். டபுள் டாப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் இருந்துச்சு. அதனால
நான் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் அதை ட்ரையல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டமை கேட்ச் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கும்போது மல்டிபிள் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தால் தான் அந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் லெவல்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. திருப்பியும் உங்களுக்கு இந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன். 49,700 கூட வச்சுக்கோங்க. 49,700 49,700 கீழே திருப்பி மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா இங்கே இன்பேலன்ஸ் மூவ் இருக்குது. இன்பேலன்ஸ் மூவ் இருக்கு, பிளஸ் கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்கு. 200 to 300 பாயிண்ட்ஸ் ஈஸியா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஏரியாவில் மார்க்கெட்ல இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸா எங்க இருந்து பிரேக் ஆகி சப்போர்ட்னு சொன்னோமோ கரெக்டா அங்க பிரேக் டவுன் நடந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா 49,200 இங்கே கேண்டில் வந்திருக்கா, மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க, லைக் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவாங்க. 49,200 to 49,960 ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் விழுந்த ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். எகைன் லோயரில் போடாமல் ஹையரில் போட்டு ப்ரைஸ் பிரேக் ஆச்சுன்னா அப்சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது கேண்டில் கன்ஃபர்மேஷன், இந்த லோயர்ல ஹையர் லோ ஃபார்மேஷன் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணா பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தா எகைன் 49,300 49,400ல இதில் இங்கே போய் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா எப்படி நிஃப்டிக்கு அங்கேருந்து 23,50 செல் இனிஷியேட் பண்ணாங்களோ பேங்க் நிஃப்டிக்கு 49,400 தான் செல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும். இது வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருந்தால் செகண்ட் டார்கெட் நம்ம போகலாம். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன். பையிங்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பையிங்கு இல்லை ஷார்ட் கவரிங்கு எது வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி வந்ததில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. செல் ஆன் ரைஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இப்படி வரும்போது மார்க்கெட் கீழே விழுவும் பட்டு பவுன்ஸ் ஆயிரும். அதனால புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆனால் தான் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கணும். மண்டே ஓப்பன் பண்ணிட்டு ப்ரைஸஸ் திருப்பியும் வருது அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ இந்த லெவல்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 49,000 48,930 ப்ரீவியஸாக இருந்த லெவல் இங்கே தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு. இங்கே தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, எகைன் லோயரில் போட்டிருக்கு. திருப்பி அதே இடத்துல தான் டெசசிவ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடில் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேட்டர்ன் நான் திருப்பி சொல்கிறேன், பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வரணும். பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆகி எடுக்கும்போது தான் புட் ஆப்ஷன் சைடில் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் லெவல்ஸ், அப்சைடில் இருக்க லெவல்ஸ். மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளுக்கு அந்த ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணனா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை மூவ் பண்ணால் இண்டெக்ஸ் மூவ் ஆயிரும். பர்டிகுலராக ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஆக்சிஸ், எஸ்பிஐ, கொட்டாக் இந்த 5 பேங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா பெர் டேக்கு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.